ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். மீனராசி நேர்களே, மிகப்பெரிய சிறந்த இப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதம் இனி அமையப்போவதில்லை. ஏனென்றால் இந்த ஆடி மாதம் கடகராசியில் சூரியன்
குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சிவராஜ யோகத்தை சரியான அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்து பேரதிர்ஷ்டமாக மாறக்கூடிய பெருஞ்செல்வம் பேரதிர்ஷ்டம் பெறுகின்ற ஒரு ராசி மீன ராசி. ஏனென்றால் அதாவது இருக்கிற கட்டங்களிலே அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் 5ஆம் இடம். அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாக மாறுகின்றது எப்ப இந்த சூரியனும் குருவும் சேரும் போது. அற்புதமா இருக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதிரிகளை வெல்வது, சொத்துக்கள் வெல்வது, பதவி நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்பு, புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மீனராசிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அதுல இருந்து நீங்க வெற்றி அடைகிறீங்க. மீனராசிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஆடி மாதம் இன்னைக்கு கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு கிரக அமைப்புகள். பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி ஒரு முறை இருந்தால் அது வந்து பெரிய பாதிப்பே கிடையாது, கண்டிப்பா பாதிப்பு கிடையாது. இப்ப அதிகமா பயணங்கள், அதாவது பயணங்கள் மூலம் பதவி தொழில் வருமானம் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கு. பெரியவர்களால் நட்பு, உயர்ந்த பதவியில் இருப்பவர்களால் நமக்கு நல்ல லாபங்கள். அதே நேரத்தில் மீனத்துக்கு இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், புதையல் யோகங்கள் இருக்கு. புதையல் யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. பூர்வீக சொத்து ஒரு ஏதாவது மராமத்து பார்க்க போது புதையல் எடுக்கலாம். மிகப்பெரிய புதையல் யோகம் நிச்சயமாக உண்டு. பேரதிர்ஷ்டம் பெருஞ்செல்வம். மீன ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் செவ்வாய், வீடு, வண்டி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பதவி யோகங்கள், தொழில், வியாபார விருதியை அடையக்கூடிய ஒரு இடத்தில் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம், நம்முடைய செயல்பாடுகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். பேரதிர்ஷ்டம் பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய சிவராஜயோகத்தில் குரு, சூரியன். இதுதான் இந்த ஆடி மாசத்துல சிறப்பு ஒரு கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நிச்சயமாக மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய செல்வ யோகம், பெருஞ்செல்வம், பேரதிர்ஷ்டம் பெருஞ்செல்வம் என்பது நிச்சயமாக மீன ராசிக்கு உண்டு. தயாரா இருங்க. இந்த ஆடி மாதம் எல்லா யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் கிடைக்குமே தவிர ஆவணி மாதம் தான் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் நடக்கும். இதெல்லாம் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியும், உங்களை வந்து நாடி நிற்கும். அப்படி என்ன பண்ணுவீங்க? இப்போ இதெல்லாம் நம்ம இந்த ப்ராசஸ் வேலையெல்லாம் ஆவணியில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிலை, ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் இதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பேசி முடிச்சிருவீங்க. ஆடி 18 கூட அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, மீன ராசிக்கு பேரதிர்ஷ்டம், பெருஞ்செல்வம், பதவி யோகம், சொத்து யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதம். எந்த ஆடி மாதமும் இல்லாத அளவுக்கு இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. இந்த அளவுக்கு உண்மையான யோகங்கள் இருக்கா? அந்த ஆடி மாதம் என்பது பிரம்மன் இப்படி ஒரு தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கீழே உள்ள நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா?